ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி vlogs. இன்னைக்கு மார்னிங் வேலைக்கு போயிட்டு வரையில 2 பேர் வந்தாங்க. ஆனால் விளாக்லாம் போடுறீங்க, ஆனால் வியூஸ் தான் நல்லா போக மாட்டேது, எங்களை வச்சு போடுங்க நல்லா வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வித்த காட்டிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியா வந்து ஃப்ரெஷ் அப் ஆனோன்னு வாமச்சி கேரம் போடலாம் நம்ம நண்பர்கள் கூப்பிட்டாங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்கடா, வடச்சென்னை தனுஷ் மாதிரி கையிலையும் சட்டையும் போட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி, அங்கே போய் ஒரு ஃபயரான கேம் பிளே காட்டலான்னு பார்த்தா ஒரு கைனுமே உழுவ மாட்டேங்குது. நான் வரலடா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கடா, வீட்டில் போய் படுக்கணும்னு வீட்டில் போய் படுத்துட்டேன். நேற்று கிளீனிங் ப்ராசஸ் வேலை கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை இன்னைக்கு போய் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பனைமரத்துக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ரீல்ஸ் எடுக்க வேண்டிய வேலை பெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த வேலையும் ஒரு வழியாக முடிக்க கிளம்பியாச்சு. ஃபோனுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே வீடியோ எடுக்க கிளம்பியாச்சு. போனால் ஒரு வீட்லேயே எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறது, ஒவ்வொரு வீடாக போய் தேடுவோண்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அப்படியே தேடிட்டு இருக்கையில ஒரு காரை பார்த்தேன். அந்த கார் என்னோட கொஞ்சம் குட்டையாக இருந்துச்சு. ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே போய் பார்த்தா மணி 5:15, வாலிபால் விளாட்ற டைம். எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி கொடுங்கண்ணா, நான் சர்வீஸ் போகிறேன்டா அப்படின்னு போட்டேன். ஆள் போய் நெட்டில் வந்துருச்சு, தம்பி ஒன்று சத்து இல்லை, நீ போய் கொஞ்சம் சாப்பிட்டு வாயா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, வீட்டுக்கு போகிற வழியில் என்னடா மேலே கருப்பு கருப்பாக என்னமோ பறக்குது, என்னன்னு பார்ப்போமேன்னு பார்த்தேன். வேடந்தாங்கலேருந்து பறவைங்கலாம் நம்ம ஊர் சைடு கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்துருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 8 மணி போல நம்ம எல்ஏ சினிமாட்ட குதிரை எல்லாம் நின்று டான்ஸ் ஆடி இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்பைடர் மேன் பெல்ட் அடிச்சுட்டு இருந்தாரு, அதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டு பசங்களோட கிரவுண்ட்ல அட்டியை போட்டு முடிவுக்கு கொண்டு வரேன். நாளை சந்திப்போம்.